வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பீட்ஸில் ரொம்ப குட்டியான ஃப்ளவரு சீக்கிரமாக பண்ணி முடிக்கக்கூடியது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்த உடனே 4 க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது அடியில் பாட்டமில் வரும் பேஸாக. இப்போ இந்த 4 மேலேயே நம்ம வந்து அடுத்த ஒரு பிங்க் கலர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த க்ரீனுக்கு அப்புறம் நம்ம வந்து 3 பிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். 3ஆவதில் வந்து நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டேர்ன் ஆயிரும். இப்படி நமக்கு டேர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு நம்ம இந்த க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பிங்க் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து இன்னொரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் இப்படி வந்து லாக் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த க்ரீன் கலரை நம்ம விட்டுக்கணும். இப்போ 2 க்ரீனில் முடிச்சிருக்கோம். இப்போ 3rd க்ரீனில் நம்ம விட்டுக்கிறோம். திருப்பியும் 2 பிங்க்கு. இப்போ 2 பிங்க் எடுத்திருக்கேன். இப்போ 3ஆவது க்ரீன் கலரையும் 2 பிங்கை விட்டு விடுவோம். இப்போ வந்து ரொம்ப குட்டியாக சின்னதாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடில் பார்த்தோம்னாக்கா இப்போ 4th க்ரீன் கலரை நம்ம ஆட் பண்ணும்போதுட்டு இந்த லாஸ்ட் ஒன் இதை முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு பிங்க் கலரையும் நம்ம விட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஒரே ஒரு பிங்க் மட்டும் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் இதே 4 பீடுக்குள் வச்சுட்டு நம்ம இதுக்கு அடுத்த லைன் நம்ம மேக் பண்ணுவோம். இப்போ இந்த 4 பெட்டல் சைடுமே நமக்கு வந்து 5 பெட்டல் ஷேப்பை கொண்டு வரணும். இப்போ நான் 4 இது ஆட் பண்ணிட்டு 1ல் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது ஃபஸ்ட்டு சைடு. இப்போ செகண்டு அடுத்தது போடணும். இந்த மேலே இருக்குல்ல இந்த 4 பிங்க்கு, இந்த 4 பிங்க்கில் ஒவ்வொன்றா நம்ம போட்டுட்டு வரணும். க்ரீன் கலர் எப்படி போட்டோமோ அதே போல். இப்போ அதுக்கு அடுத்ததில் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ 3 பிங்க் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு 3 இது போட்டுக்கிட்டேன். இப்போ 5 பெட்டல், இங்கிட்டு ஒரு 5 பெட்டல், இங்கிட்டு ஒரு 5 பெட்டல் வந்துருச்சு. இப்போ அதுக்கு அடுத்த பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 3rd பீடு, இங்கேயும் 3 பீடு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது 3rd ஒன், 3rd இதுலேயும் 3 இது போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் பீடு போடுறப்போ போகிறோம். இப்போ கீழே இருக்க அந்த ஃபஸ்ட்டு பிங்க் லாஸ்ட் பிங்க்கில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 3 பிங்க்கில் முடிச்சிட்டோம். இப்போ 4ஆவது பிங்க்கில் விடுறோம். 4th சைடு இதை உள்ள விட்டுட்டு அதே போல் இந்த 5 பெட்டல் ஷேப் இருக்கு இல்லையா ஃப்ளவர், இதில் ஃபஸ்ட்டு பீட் குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ வயருக்குள்ளார 3 பீட் இருக்குது. நம்ம 2 போட்டு முடிச்சுக்குவோம். இப்போ இதான் ஃபைனல். இந்த இதில் 2 போட்டு நான் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்போ மேலே குட்டி ஃப்ளவர் ஷேப் தெரியுதுங்களா? சின்னதாக தான் இருக்கும். இது சின்ன ஃப்ளவர். இதுக்கப்புறம் ஒரு டார்க் கலர் சீட் பீட் எடுத்துக்கலாம் சின்னதாக. நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு சைடு ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பீட்குள்ளார விட்டுக்கலாம். எதுவுமே க்ராஸ் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட்டு ஒவ்வொரு பீடாக ஆட் பண்ணிகிட்டே நம்ம போகணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வரணும். அடுத்து இன்னொரு சின்ன பீடை ஆட் பண்ணிக்குவோம். அடுத்த பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம சுற்றியும் வந்து போட்டு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நமக்கு சுற்றியும் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் பீடை ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிசைனில் வரும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற வயரை வந்து இது வழியாக விட்டு கீழே கொண்டுட்டு வந்து சும்மா நாட் போட்டுருவோம். இது நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு எந்த சைடு பீடிக்குள்ளே ஃப்ரீயாக வருதோ அப்படியே விட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போட்டுருவோம். திருப்பி பிரிஞ்சு வராத இருக்கிறதுக்காக நான் அடியில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுவோம். 2 பீட்குள்ளார விட்டு எடுத்துகிட்டு நாட் போட்டோன்னே இப்படி இந்த மாதிரி 2 பீட்குள்ளார விட்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து ஒரு பெரிய பீடு வச்சுட்டு கீழே வந்து ஸ்டெம் மேக் பண்ணுவோம். ரொம்ப மெல்லிய கம்பி ஒன்று எடுத்திருக்கேன். ஸ்டீல் வயரு ரொம்ப இது மெல்லிசாக தான் இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சம் கம்பி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியாக வேணும். இதில் வந்து கொஞ்சம் பெரிய பீடு ஒன்று ஆட் பண்ணுறேன்.
எந்த சைஸ்னாலும் ஓகே, பட் அதுக்குள்ளார ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுக்குள்ளார இந்த பீடுக்குள்ளார இந்த விட்டுக்குவோம், இந்த ஃப்ளவருக்குள்ளார பேக் சைடு இப்படி ரிட்டன் வர மாதிரி எடுத்துக்குவோம். மேலே இப்படி இருக்கும், கீழே நமக்கு இந்த மாதிரி 2 ஷேப் கிடைக்கும். இதுலேயும் க்ரீன் கலர் பீடு நம்ம இப்போ ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த வயருக்குள்ளார 2 சைடும் ஈக்குவலாக ஒரே அளவில் கவுண்ட் பண்ணி நம்ம வந்து இது போட்டுக்கலாம். நான் அரௌண்ட் 18 to 20 பீட்ஸ்க்கு பக்கமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு பீடை போட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல நல்லா ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இந்த வயரை வந்துட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஒரு 2 பீட்குள்ளார விட்டுட்டு கட் பண்ணிக்குவோம். நம்ம இல்லை ஃப்ளவர் வேஸில் போடுறீங்கன்னா அப்படியே போட்டுக்கிறதுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 கலரில் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி இருக்கும், 3 ஹைட்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் தான், 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.